ஹே கைஸ், இந்த வீடியோல நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்க சில கேரக்டர்ஸோட பெஸ்ட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுல எல்லா கேரக்டர்ஸையும் நான் எடுத்துக்க போறது இல்ல, ஒரு 10 மெயினான ஆன்டகனிஸ்ட் அண்ட் ப்ரோட்டகனிஸ்ட் தான் நான் இதுல எடுத்துக்க போறேன். இதோட டைட்டில் பாத்தீங்கன்னா டாப் 10 பெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நருட்டோ கேரக்டர்ஸ். தொணன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் ஒரு கூலான ரைடுக்கு தயாராயிக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட ஃபார்ம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம நருட்டோ உசுமாக்கியோடது தான். நம்ம நருட்டோட்ட இருக்க பெஸ்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஆஷுரா மோடுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க கேட்கலாம் பேரியான் மோட ஏன் ப்ரோ எடுத்துக்கலான்ட்டு. பேரியான் மோடு பாத்தீங்கன்னா பொருட்டோவை சேர்ந்தது, அது நருட்டோல வராது. ஸோ அதனால தான் நான் அதை பாத்தீங்கன்னா எடுத்துக்கல. இந்த ஆஷுரா மோட எப்போ நம்ம நருட்டோ சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சாஸ்கே வர்சஸ் நருட்டோ பேட்டில் தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஆஷுரா மோட்ல இருக்கும் போது தான் நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுல ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனான இந்திராவோட ஆரோவை ஸ்டாப் பண்ணிருப்பான். இதை எப்படி ஸ்டாப் பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ குராமாவை வச்சு 2 பெரிய ரசன் சுரிக்கனை உருவாக்கி அதை அதோட மோத விட்டுருப்பான். இந்த ஃபார்ம்ல இருக்கும் போது தான் நம்ம நருட்டோ நம்ம சாஸ்கேவை தோக்கடிச்சிருப்பான். இதனாலதான் இந்த ஆஷ்ராமோட ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நருட்டோன்னு நான் சொல்றேன். நம்ம ரெண்டாவதா யாரோட ஃபார்ம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சாஸ்கே உச்சியாவோடது தான். நம்ம சாஸ்கேவோட பெஸ்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்திரா மோடு தான். இந்த மோட நம்ம சாஸ்கே நருட்டோட பேட்டில் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணிருப்பான். இந்த மோடுக்கு அவன் போறதுக்கு காரணமே அது கையில இருக்கிற அந்த இந்திராஸோட ஆரோ தான். இந்த மோடுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம சாஸ்கே பார்த்தீங்கன்னா 8 டெயில் பீஸ்டோட சக்ராவையும் எடுத்து அது மட்டும் இல்லாமல் ஆஃப் குராமாவோட சக்ராவுமே எடுத்து தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பானே. இந்த ஃபார்ம்ல இருந்து தான் நம்ம சாஸ்கே பார்த்தீங்கன்னா எல்லா உச்சியாவுமே சர்பாஸ் பண்ணியிருப்பான். மூணாவதா நம்ம மாதரா உச்சியாவோட பெஸ்ட் ஃபார்ம் தான் பார்க்க போறோம். அதுதான் நம்ம 10 டெயில்ஸ் ஃபார்ம். இந்த 10 டெயில்ஸ் ஃபார்ம்ல நம்ம மாதரா எப்போ மாறி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அது 4th கிரேட் நிஞ்சா வரப்போ தான். ஏற்கனவே மாதரா பாதி பேத்த அடிச்சு நாக் அவுட் பண்ணிருக்கும் போது இப்போ 10 டெயில்ஸ் ஃபார்முக்கு போய் இன்னுமே வெறுப்பேத்தி விட்டுருப்பாரு அங்க இருக்க சினோபிஸ் எல்லாரையுமே. இது மட்டும் இல்லாம அவரோட ட்ரீமையும் உண்மையாக்கி இருப்பாரு. அதாவது இன்ஃபினிட் சுக்கியோமி போட்டு இந்த உலகத்தையும் காப்பாத்திருப்பாரு நம்ம மாதரா உச்சிஹா. ஆனா பாவம் நம்ம மாதரா இன்ஃபினிட் சுக்கியோமி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே இந்த பிளாக் ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா அவர் முதுகுல குத்தி அவரை சாவடிச்சிரும். ஆனா இந்த ஃபார்ம்ல இருந்துதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே மிரட்டி விட்டுருப்பான் தலைவன் மாதரா உச்சிஹா. நம்ம நாலாவதா யாரோட ஃபார்ம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அஷிராமா செஞ்சோடது தான். நம்ம அஷிராமாட்ட இருக்கிறதுல பெஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மோடு எதுன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற என்ன நம்ம சேஜ் மோடு தான். நம்ம அஷிராமா பாத்தீங்கன்னா குராமாவோட இருக்கிற நம்ம மாதராவே தோக்கடிச்சிருப்பாரு இந்த ஒரு மோட்ல. இத்தனைக்கும் மாதரா பாத்தீங்கன்னா சூசனா கவர்டு குராமாவை தான் அமுச்சு வைப்பாரு பேட்டில் பண்ண. ஆனா நம்ம அஷிராமா பாத்தீங்கன்னா 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தா வச்சு 4-5 ஷாட் போட்டு அமுச்சு விட்டுருப்பாரு நம்ம குராமாவை. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஷிராமா மாதராவை கொல்லணும்னு கூட நினைச்சிருக்க மாட்டாரு. இதுலயும் சில பேர் இன்னும் சொல்லிட்டு சுத்துறாங்க மாதரா தான் அஷிராமாவோட ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. அதுதான் எப்படின்னு எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம அஷிராமா பாத்தீங்கன்னா இந்த சேஜ் மோட எங்க கத்துட்டு இருந்திருப்பாருன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நருட்டோ சீரிஸ் ஃபுல்லா. நம்ம அஞ்சாவதா யாரோட பெஸ்ட் ஃபார்ம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஒபிட்டோ உச்சியாவோடது தான். நம்ம ஒபிட்டோவோட பெஸ்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம 10 டெயில்ஸ் ஃபார்ம் தான். நம்ம ஒபிட்டோக்கு ரினேகான் கிடைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த 10 டெயில்ஸ் ஃபார்முக்கே மாறி இருப்பாரு. இந்த ஃபார்ம்ல இருந்துகிட்டு தான் கெடோ ஸ்டாச்சுவை சம்மன் பண்றது, 6 பாத் ஆஃப் பெயினையும் கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி நிறைய வேலையை பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ஒபிட்டோ. 6 பாத் ஆஃப் பெயினா யாரை கண்ட்ரோல் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இறந்து போன ஜிஞ்சோரிக்கீஸை தான் அவர் கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு பெயினா. இந்த ஃபார்ம்ல இருந்துகிட்டு தான் மாதரா கூட சேர்ந்து இல்லாத அட்டூழியத்தெல்லாம் பண்ணிருப்பான். இதனாலதான் நம்ம 10 டெயில்ஸ் ஃபார்ம் ஒபிட்டோவோட பெஸ்ட் ஃபார்ம்னு நான் சொல்றேன். சோ இன்னும் இந்த வீடியோவை யாரும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து யாரோட பெஸ்ட் ஃபார்ம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம கக்காஷி ஹாட்டகே தான். நம்ம கக்காஷியோட பெஸ்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அந்த டிஎம்எஸ் ஃபார்ம் தான். நம்ம கக்காஷிக்கு எப்ப WMS கிடைச்சிச்சோ அதுக்கு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் சூசனும் எடுத்திருப்பாரு. இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் அவர் ஒரு உச்சியா கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்ம்ல தான் நம்ம நருட்டோவர்ஸோட காடான ககுயாவே கதற விட்டுருப்பாரு நம்ம கக்காஷி. இந்த ஃபார்ம்ல நம்ம கக்காஷி எடுக்கிற சூசனாவோட கையில பாத்தீங்கன்னா 2 காமுயி பிளேட் இருக்கும். இந்த ஃபார்ம்ல தான் நம்ம கக்காஷியோட ட்ரூ பவரே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம மினாட்டோ நமிகாசேவோட ஃபார்மை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம மினாட்டோவோட பெஸ்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம கேசிஎம் மோடு தான். அது மட்டும் இல்லாம நம்ம மினாட்டோவால கேசிஎம் பிளஸ் சேஜ் மோடு ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபார்ம்ல நீங்க ரீஅனிமேட்
ரீஅனிமேட் ஆன மினாட்டோவை எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா ரீஅனிமேட் ஆன மினாட்டோ பாத்தீங்கன்னா நம்ம அலைவ் மினாட்டோவோட 10% பவர் கூட கிடையாது. இந்த ஃபார்ம்ல இருக்க மினாட்டோ பாத்தீங்கன்னா செம்ம பவரும் செம்ம ஸ்ட்ராங்காவுமே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, பேரியான் மோடையும் நம்ம மினாட்டோவால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நருட்டோட்ட நம்ம குராமா தான் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குன்ட்டு. அதே மாதிரி நம்ம மினாட்டோட்டையும் நம்ம குராமாவால சொல்ல முடியும். இதுலயும் சில பேர் சொல்றாங்க கமெண்ட்ல மினாட்டோவால மாதிராவெல்லாம் டிஃபீட்டே பண்ண முடியாது, தொடக்கூட முடியாதுங்கிறாங்க. டே நீங்களாம் போய் மினாட்டோ மங்காவை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு வாங்கடா, அப்பதான்டா தெரியும் உங்களுக்கு மினாட்டோவோட பவர் என்னன்ட்டு. சரி அந்த ஜோக்கர்ஸை விடுங்க. அடுத்து நம்ம யாரோட ஃபார்ம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இட்டாச்சி உச்சியாவோடது தான். நம்ம இட்டாச்சியோட பெஸ்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த எடோ இட்டாச்சி ஃபார்ம் தான். எடோ இட்டாச்சினா வேற ஒன்றும் இல்ல, ரீஅனிமேட் ஆன இட்டாச்சி தான். இந்த ஃபார்ம்ல தான் நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா இந்த நிஞ்சா வேர்ல்டே காப்பாத்திருப்பான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா காபுட்டோவை ஈசனாமி வழியா ப்ரோசஸ் பண்ணி ரீஅனிமேட் ஆன எல்லா ஷினோபிஸையுமே மறைய வச்சிருப்பான் நம்ம இட்டாச்சி. அது மட்டும் இல்லாம ரீஅனிமேட் ஆன இட்டாச்சிக்கு பாத்தீங்கன்னா சாக்ரா குறையவே குறையாது. அதுவே நம்ம தலைவனுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். நம்ம அடுத்து யாரோட பெஸ்ட் ஃபார்ம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஜிராயா சென்சேயோடது தான். நம்ம ஜிராயாவோட பெஸ்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அந்த இன்கம்ப்ளீட்டான சேஜ் மோடு தான். இந்த இன்கம்ப்ளீட்டான சேஜ் மோட வச்சுக்கிட்டு 6ல 3 பெயின் அவுட் பண்ணிருப்பாரு நம்ம ஜிராயா சென்சே. இந்த ஃபார்ம்ல அவரோட சாக்ரா பாத்தீங்கன்னா குறையவே குறையாது, நேச்சுரல் எனர்ஜியால ஃபில் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நருட்டோ மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஷேடோ க்ளோன் மூலியமா சேஜ் மோட மாத்தி மாத்தி யூஸ் பண்ண தேவையே கிடையாது நம்ம ஜிராயாவுக்கு. அந்த வேலையை பாத்தீங்கன்னா நம்ம ஃபுகசாகோ அண்ட் ஷீமா பாத்துக்குவாங்க. இதுதான் நம்ம ஜிராயா சென்சேவோட பெஸ்ட் ஃபார்ம். நம்ம கடைசியா யாரோட பெஸ்ட் ஃபார்ம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம காபுட்டோவோட ஃபார்ம் தான். நம்ம காபுட்டோவோட பெஸ்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஸ்னேக் சேஜ் மோடு தான். இந்த ஃபார்ம்ல இருந்துகிட்டு தான் உச்சியா பிரதர்ஸே மிரட்டி விட்டுருப்பான் நம்ம காபுட்டோ. கிட்டத்தட்ட 2 பேருமே ஃபுல் பொட்டன்ஷியல் பவர்ல இருப்பாங்க. அப்பயுமே இவனை தொடக்கூட முடிஞ்சிருக்காது. கடைசியா அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல தான் நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா ஈசனாமே யூஸ் பண்ணி காபுட்டோவை ப்ரோசஸ் பண்ணிருப்பாரு. நம்ம இட்டாச்சி அண்ட் சாஸ்கேவே மிரட்டி விட்ட ஃபார்ம் தான் இந்த சேஜ் மோட். சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அடுத்து என்ன கண்டென்ட் போடலாம்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஷைனிங் ஆஃப் வரட்டா.